அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி நம்ம பதிவில் தாமோதர மாதம் என்று அழைக்கப்படும் கார்த்திகை மாதத்தின் சிறப்பும் தீப ஆரத்தியின் பலன்களை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இறை பக்திக்குரிய 4 மாதங்கள் என்று அழைக்கப்படும் சாதுர் மாதங்களில் கடைசியானதும் சிறந்த மகிமைகள் பொருந்தியதும் தாமோதர மாதமாகும். சாதுர் மாதங்களில் இதனை கார்த்திகை என்று அழைப்பார்கள். தமிழ் மாதங்களில் கார்த்திகை போல் இந்த தாமோதர மாதத்தில் பகவானின் ஆலயத்தையும் பூஜை அறையையும் நெய் தீபங்களால் அலங்கரிப்பது அவசியமானதாகும். இந்த தாமோதர மாதம் நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஆரம்பித்து டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று முடிவடைகிறது. தாமோதர மாதம் அப்படின்னா என்ன? தாமோதரர் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணரை குறிக்கும். தாம என்றால் கயிறு, உதர என்றால் வயிறு. குறிப்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அன்னை யசோதாதேவி கயிற்றால் உரலில் கட்டிய நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் பொருட்டு இவ்விழா நடைபெறுகிறது. மேலும் கிருஷ்ணரின் தூய பக்தையான ஸ்ரீமதி ராதாராணியை வழிபடும் பொருட்டும் கொண்டாடப்படுகிறது. இம்மாதம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதாகும். இம்மாதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிறிதளவு பக்தி சேவை செய்தால் கூட கிருஷ்ணர் தன் திவ்ய ஸ்தலத்தையே அந்த பக்தனுக்கு வழங்குவார் என்று பத்ம புராணம் கூறுகிறது. அதேபோல் புண்ணிய மாதங்கள் அனைத்திலும் அதி புண்ணிய மாதம் தாமோதர மாதமே என்று ஸ்கந்த புராணமும் இம்மாதத்தின் மகிமைகளை பலவாறு விவரிக்கிறது. தாமோதர விரதத்தை எப்படி கடைபிடிப்பது? இந்த தாமோதர மாத விரதம் 3 சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கியது. முதலாவது ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபம். இரண்டாவது கிருஷ்ணருக்கு நெய் தீபம் காட்டுவது. மூன்றாவது உணவு கட்டுப்பாடு. இந்த 3மே தாமோதர மாத விரதத்தின் முக்கிய சிறப்பு அம்சங்களாகும். இப்போ ஒரு அம்சத்தையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். மகா மந்திர ஜபம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் 16 வார்த்தைகள் அடங்கிய இந்த மகா மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 தடவையும் அதிகபட்சம் எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு முறை உச்சரிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகா பிரபுவின் மிக நெருங்கிய சீடரான ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி அவர்கள் விரதங்கள் பின்பற்றுவதில் மிக முக்கியமானது ஹரிநாமத்தை உச்சரிப்பதே ஆகும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏனெனில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் விரதத்தை கடைபிடிப்பதற்கான மனநிலை உட்பட அனைத்து நலன்களையும் தரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தீப ஆரத்தி வழிபாடு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான தாமோதர மாதத்தில் தீப ஆரத்தி காட்டுவதால் பலவிதமான நற்பலன்களை பெறலாம் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதோ அவற்றில் சில. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயத்தில் பகவானுக்கு தீப ஆராத்தி காட்டினால் நிலைத்த செல்வத்தையும் நல்ல குழந்தைகளையும் புகழையும் வெற்றியையும் பெற முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தினசரி நெய் விளக்கு காட்டுவதால் பல லட்சக்கணக்கான கல்பங்களில் செய்யப்பட்ட பாவங்கள் முழுவதும் அழிகின்றன. எல்லா புனித நதிகளின் நீராடிய பலனையும் யாகங்கள் செய்த பலனையும் பெறுவதுடன் முன்னோர்களையும் நற்கதி அடைய செய்யலாம். அன்னை யசோதா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உரலில் கட்டி போடும் படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி தீபாராதனை காட்டலாம். தாமோதரர் படம் வீட்டில் இல்லாதவர்கள் அருகில் உள்ள இஸ்கான் கோவிலை அணுகி வாங்கிக் கொள்ளலாம். இஸ்கான் கோயில் அருகில் இல்லாதவர்கள் கிருஷ்ணர், விஷ்ணு, ராமர், லட்சுமி நாராயணன் போன்ற ஏதாவது ஒரு பெருமாள் படத்திற்கு நெய் தீபம் சமர்ப்பிக்கலாம். தாமோதர பகவானுக்கு தீபம் சமர்ப்பிக்கும் முறை. திருப்பாதத்திற்கு 4 முறை,
திருவயிற்றுக்கு 2 முறை, திருமுகத்திற்கு 3 முறை, திருமேனிக்கு 7 முறை தீபம் காட்டி இடமிருந்து வலமாக சுற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஒருமுறை உபயோகித்த மண் அகல் விளக்கை மீண்டும் உபயோகிக்கக்கூடாது. உலோக விளக்குகளான பித்தளை, வெண்கலம், வெள்ளி போன்றவைகளை மீண்டும் கழுவி தீபாராதனைக்கு உபயோகிக்க முடியும். தாமோதரருக்கு நெய் தீபம் சமர்ப்பிப்பவர்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலையிலும் சமர்ப்பிக்கலாம். காலையில் தீபம் சமர்ப்பிக்க முடியாதவர்கள் மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் சமர்ப்பிப்பது சிறப்பு. அசைவ உணவு வகைகள் அவசியம் தவிர்க்க வேண்டும். இது தவிர இம்மாதம் முழுவதும் உளுந்து மற்றும் உளுந்தால் செய்யப்பட்ட உணவு பதார்த்தங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஏகாதசி நாட்களில் வழக்கம் போல் தானிய உணவு சேர்க்கக்கூடாது. இது தாமோதர தீபத் திருவிழா இஸ்கான் ஹரே கிருஷ்ணா கோயிலில் 1 மாத காலம் தினசரி மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இதில் பங்கேற்கும் அனைவரும் தங்கள் கரங்களால் நேரடியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தீப ஆரத்தி காட்டி மன அமைதியும் மகிழ்ச்சியும் பெறலாம். இந்த பதிவின் மூலம் தாமோதர மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் தீப ஆரத்தி எடுப்பதால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம். இந்த தாமோதர மாதத்தில் அனைவரும் தாமோதரருக்கு ஒரு நெய் தீபம் சமர்ப்பித்து அவரது பரிபூரண அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.